அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பேசுறதுக்கு எனக்கு இந்த வாய்ப்பை தந்த அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கற்றுத்தந்த கடவுள் துதிப்பிற்குரியவர். இந்த வார சிந்தனை அப்படிங்கிற தலைப்புல நம்ம திங்கட்கிழமைகள்ல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு மரணம் தொடக்கம். பொதுவாவே நம்ம மரணம் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே நம்மளுக்கு ஒரு பயம், இல்ல ஒரு பதட்டம். இந்த மாதிரி இன்னும் நம்ம க்ளோஸ் ரிலேட்டிவா, நம்ம ரத்த சொந்தம் இருக்கிற பிறகு இன்னும் நம்மளுக்கு அதிகமான கவலை கூடிய ஒண்ணா. பார்த்தோம், காலையில பார்த்தோம், மதியானம் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடியதா. நல்லா தானே இருந்தாங்க காலையில, அதுக்குள்ள என்ன ஆச்சு அப்படின்னு அதிர்ச்சியா கேட்கக்கூடிய ஒரு விஷயமா தான் மரணத்தை நம்ம பாக்குறோம். நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம பிறக்கும் பொழுதே நம்ம என்னைக்கு நம்ம மரணிக்க போறோம், அந்த மரணம் அப்படிங்கிற ஒண்ணு எல்லாருக்குமே விதிக்கப்பட்ட ஒண்ணா இருக்கு. நம்மளுக்கு மட்டும் இல்ல, அல்லாஹ் படைச்சிருக்கிற ஒவ்வொன்றுக்குமே அல்லாஹ் காலாவதி ஆகிற தேதி இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. 84ல 1. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வானமானது தகர்க்கப்படுகின்ற அந்நேரம் வரும், அது தன் இரட்சகரிடம் சரணடைந்து விடும், மேலும் காலாவதியாகி விடும். பூமியானது சமப்படுத்த தக்கியவாறாக தன் உள் இருப்பவற்றை வெளித்தள்ளிவிடும், அது தன் இரட்சகரிடம் சரணடைந்து விடும், மேலும் காலாவதியாகி விடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய படைப்புகள் ஒவ்வொன்றுக்குமே அல்லாஹ் ஒரு முடிவு அப்படிங்கிற ஒரு தேதி நிர்ணயிக்கப்பட்டுதான் எல்லாமே இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த உலகத்தில் உயிர் உள்ள உயிரற்ற பொருட்கள் எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. ஒரு உயிருள்ள ஒரு மரமா இருக்கட்டும், இல்ல ஒரு வீடா இருக்கட்டும், எல்லாமே ஒரு முடிவு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இப்ப நம்ம வாங்கக்கூடிய ஜாமான்கள் எல்லாத்துலயும் பார்த்தோம்னா எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு அது வீணா போனாலும் நம்ம விற்க லைசன்ஸ் கேட்கும் போது அவங்க சொல்லுவாங்க, இதுக்கு எக்ஸ்பைரி டேட் போட்டு கொடுங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் இப்போ எல்லாத்துக்கும் ஒண்ணு இருந்தா அது முடிவுன்னு ஒண்ணு இருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சன ஒண்ணா இருக்கு. அது 6:60 சொல்றாங்க, மரணம் உயிர் தெழுப்பப்படுதலும் ஒவ்வொரு நாளும். அவர்தான் இரவு பொழுதுகளில் உங்களை மரணத்தில் ஆழ்த்துகின்றவர், மேலும் பகல் பொழுதுகளில் உங்களுடைய சின்ன சிறிய செய்கைகளை கூட அறிகின்றவர். உங்களுடைய வாழ்க்கை தவணை பூர்த்தி அடைகின்றவரை ஒவ்வொரு காலையிலும் உங்களை அவர் உயிர் தெழுப்புகின்றார். பின்னர் உங்களுடைய இறுதி திரும்புதல் அவரிடமே உள்ளது. நீங்கள் செய்த ஒவ்வொன்றை பற்றியும் பின்னர் அவர் உங்களுக்கு தெரிவிப்பார். ஒவ்வொரு நாளுமே நம்ம நைட்டு தூங்கி காலையில எந்திரிக்கிறது அப்படிங்கிறதே தினமும் நம்ம பார்க்கிற மரணத்திற்கான ஒரு ஒத்திகையா இருக்கு அப்படிங்கறதுதான் அல்லாஹ் நம்மளுக்கு இந்த சொல்றாங்க. ஆனா நம்மளுக்கு சிறிதேனும் அதை பத்தின கவனம் ஏதாவது இருக்கா? காலையில எந்திரிக்கும் பொழுது நம்ம மரணத்திலிருந்து விழிச்சிருக்கோம் அப்படிங்கிற அந்த இருக்கா? அதை பத்தின பயம் வருதா? அல்லாஹ்வுக்கு எந்திரிச்சோம்னா நன்றி சொல்லணுங்கிற கவனம் வருதா? ஏன்னா நம்மளுக்கு அந்த சிந்தனைகள் ஆழமா நம்ம மனசு, ஏன்னா நம்ம இளம இந்த உலக வாழ்க்கை பத்தின சிந்தனைகளோட தான் நம்ம எந்திரிக்கிறோம். காலைல எந்திரிக்கும் போதே அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லி குர்ஆன் கிளாஸ் அட்டன் பண்றதுக்கு வாய்ப்பு தந்ததுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லி குர்ஆன் படிக்கிறத கேட்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாத்துக்குமே நம்ம நன்றி சொல்லி போறோமா அப்படிங்கிறத நம்ம தான் சிந்திச்சு பார்க்கணும். நம்ம அதிகமா நம்ம உடல் சார்ந்த புற விஷயங்களுக்கு தான் நம்ம அதிகமா அக்கறை எடுத்துக்கிறோம். புற அழகா இருக்கட்டும், நம்ம நிறைய காஸ்மெட்டிக் யூஸ் பண்றதா இருக்கட்டும். இந்தியாவில தான் அதிகமான காஸ்மெட்டிக் ஐட்டங்கள் யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு தான் இந்தியாவில தான் பெரிய மார்க்கெட் இருக்கு. அந்த மாதிரி புற அழகா இருக்கட்டும், உடம்ப கட்டுக்கோப்பா வச்சிருக்கிறதா இருக்கட்டும், எக்ஸசைஸ் பண்றது, யோகா பண்றது, ஜிம்முக்கு போறது, ரொம்ப ஃபிட்னஸ் ஃபாலோ பண்றது
இல்லையாவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய அதுக்கான நம்ம போற எஃபர்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியானதா இருக்கு. டயட் பிளான்ஸ் வந்து நிறைய ஃபாலோ பண்றாங்க. ஒருத்தர்ட்ட கேட்டோம் அப்படின்னா நான் காய்கறியும் பழமும் மட்டும் தான் சாப்பிட்றேன் அப்படிங்கிறாங்க. ஒருத்தர்ட்ட கேட்டோம்னா நாங்க வந்து நிறைய தண்ணி தான் குடிப்போம், சாப்பாடு ரொம்ப கம்மியா தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னும் சிலர் வந்து நாங்க வந்து ஒன்லி நான்வெஜ் தான் எடுத்துப்போம். ஒரு சிலர் வந்து ஜீரோ கார்ப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நாங்க வந்து இந்த கார்போஹைட்ரேட் ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிற மாட்டோம். அரிசி சாதம், மாவு சத்து உள்ளது இதெல்லாம் எடுத்தா குண்டாயிரும், அதனால நாங்க அதெல்லாம் எடுத்துக்கிற மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இந்த இந்த கியூ வந்து நீண்டுகிட்டே போகும். அந்த அளவுக்கு உடல் சார்ந்த புற அழகை மெயின்டைன் பண்றதுக்கான நம்மளுடைய அந்த சிந்தனைகளும் எஃபர்ட்டுகளும் ரொம்ப பெருசா இருக்கு. அதே மாதிரி நம்ம உடம்புக்கு ஏதாவது வந்துருச்சுன்னா ஒரு சின்ன ஒரு பிரச்சனையா இருந்தா கூட ஒரு ஒரு ஜுரமா இருக்கட்டும் இல்ல ஒரு பல்லு வலி கால் உடனே போய் அதை வந்து உடனே நம்மளுக்கு சரி பண்ணி ஆகணும் அப்படிங்கறதுல நம்ம வந்து அவ்வளோ அக்கறை எடுத்துக்கிறோம். காலையில எந்திரிச்சதுல இருந்து நம்மளுடைய வேலைகளை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அதை எதை முன்னோக்குனதா இருக்கு அப்படின்னா முழுக்க முழுக்க இந்த உலகம் சார்ந்ததா தான் இருக்கு. காலைல இளம் போதே பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், என்ன சாப்பாடு பண்ணி தர்றது, பாத்திரம் கழுவணும், துணி துவைக்கணும், நம்ம தொழில் சார்ந்த வேலைகளா இருக்கட்டும், என்ன சமைக்கிறதுன்னு அதை பத்தி யோசிக்கிறதா இருக்கட்டும், இல்ல காசை பத்தின சிந்தனைகளா இருக்கட்டும், இப்படி தொடர்ந்து நம்ம ஏதாவது ஒன்ன பத்தியே நம்ம வந்து தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டே இருக்கோம். இந்த வெஃபெக்ஸ் மாதிரியான வகுப்புகள் இல்லைன்னா அந்த ஒரு 3.25 மணி நேரம் 3.5 மணி நேரம் கூட நம்ம வந்து அல்லாவுடைய பாதையில நம்ம செலவழிப்போமா அப்படின்னு வந்து வாய்ப்பே கிடையாது. அல்லாஹ் தான் அதை நம்மளுக்கு ஒரு பெரிய அருட்கொடையா கொடுத்து நம்மளுடைய ஆன்மாவை கொஞ்சமேனும் மேம்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நம்ம எப்போ உங்களுக்கு தெரியுது ஆன்மாவை பத்தி எப்பமாவது நம்ம சிந்திச்சு பாக்குறோமா? நம்மளுடைய ஆன்மா எப்படி இருக்கு? வெளி அழகு நம்மளுக்கு தெரியுது, உள்ள வந்து நம்மளுடைய ஆன்மா எப்படி இருக்கு? மெலிஞ்சிருக்கா, பெருசா இருக்கா, நம்ம டெவலப் பண்ணி வச்சிருக்கோமா? அல்லாஹ் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய அந்த ஒளி எப்படிப்பட்டது அப்படிங்கறத பத்தி விவரிச்சு சொல்றாரு, ஓமானமா விவரிச்சு சொல்றாரு. அவ அருகில நம்ம இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கும் அந்த ஒளி பூரணமா இருக்கணும். நம்மள அல்ல துவா கேட்க சொல்றாரு இல்லையா, எங்களுடைய ஒளியை பூரணப்படுத்தி வீராக அப்படின்னு. அப்பதான் நம்ம அவர் அருகில எல்லாம் இருக்க முடியும். அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆன்மாவை ஊட்டப்படுத்தினாதான் நம்ம அந்த நிலையை வந்து நம்ம அடைய முடியும். இப்போ உணவு கிடைக்கல அப்படின்னா ஒரு மனிதன் என்ன ஆகுறாங்கிறத நம்ம பாக்குறோம். அப்படி அவன் மெலிஞ்சு போயிடுறான், நோஞ்சானா இருக்கா, எலும்பு தோலுமா இருக்காங்க, அப்பனா அவங்க வந்து சரியா சாப்பிடல அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்ப இப்போ உங்களுடைய ஆன்மாவை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா என்னுடைய ஆன்மா எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் பாத்துக்கிற முடியும் அப்படின்னு அல்லாஹ் எனக்கு வந்து நம்மளுக்கு குரான்ல சொல்லி தராங்க. எப்படி சொல்லி தராங்க அப்படின்னா, ஒருத்தரோட நம்ம வந்து இருக்கும் பொழுது அவங்கள பத்தி நம்மளுக்கு எந்த மாதிரி எண்ணங்கள் வருது, அவங்களுக்கு ஏதாவது கிடைச்சது, அவங்க வந்து நல்லா இருக்காங்க அப்படின்னா அவங்கள பத்தின பொறாமை எண்ணங்கள் எனக்கு வருதா, இல்ல அவங்களுக்கு கிடைக்காம எனக்கு கிடைக்கும் பொழுது எனக்கு பெருமையான எண்ணம் வருதா, எனக்கு பிடிக்காத ஒன்ன ஒருத்தர் செய்யும் பொழுது எனக்கு கோபம் வருதா, நான் ரொம்ப டென்ஷன் ஆகுறேனா, யாராவது எனக்கு பிடிக்காத காரியங்கள் செய்யும் பொழுது நான் அவங்கள வெறுப்பனோ இல்ல அவங்க மேல நான் அன்பு செலுத்துறேனா, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுமே நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்ண நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய ஆன்மா எப்படி இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கலாம். இது அவங்களுக்கு அவங்கதான் சுய பரிசோதனை பண்ணி தெரிஞ்சுக்கிற முடியுமே தவிர அடுத்த ஆள் யாருமே நீங்க எப்படி அப்படிங்கிறத சொல்ல முடியாது. சோ முக்கியமா ஆன்மாவுடைய அல்லாஹ் சொல்ற 2 விஷயங்கள் அல்லாஹ் கேரண்டியா சொல்றாங்க. பரிபூர்ண மகிழ்ச்சியா இருப்பாங்க, அவங்க ரொம்ப வந்து திருப்தியா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் நம்ம கிட்ட இருந்ததுன்னா ஓரளவுக்கு நம்மளுடைய ஆன்மா, அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரொம்ப ஒரு கை குழந்தையா இருக்கிற ஆன்மா கொஞ்சம் டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு வேணா நம்ம வந்து சொல்லிக்கலாம் இல்லையா? ஆனா முழுசா நான் வந்து கரெக்டா இருக்கேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம எல்லாரும் நம்மளுடைய ஆன்மாவை டெவலப் பண்ணி வச்சிருக்கோமா அப்படிங்கிறத சிந்திச்சு பார்க்கணும். 75
26ல சொல்றாங்க, உண்மையில் ஆன்மாவானது தொண்டையை அடையும் பொழுது, மேலும் அதற்கு உத்தரவிடப்படுகின்றது, சென்று விடட்டும். அதுதான் முடிவு என்பதை அவன் அறிவான். ஒரு காலானது மறு காலின் அருகே அசைவற்று கிடக்கின்றது. ஒவ்வொரு மரணத்தை சுவைத்தே தீரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமையில நம்ம கண்டிப்பா ஒரு நாள் நம்ம இருக்கதான் போறோம். இந்த நிலையில இருக்கும் பொழுது நம்மளுக்கு யார் உதவி செய்ய போறாங்க? அல்லாஹ் சொல்றாங்க 154ல சொல்றாங்க, மரண நேரமானது எல்லாத்துக்குமே தீர்மானிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றாங்க. அது ஒரு நிமிடம் கூட முந்தவோ பிந்தவோ செய்யாது. கரெக்டா அந்த நேரம் நம்ம கிட்ட வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு மாற்ற முடியாத ஒரு வாழ்க்கை தவணையின் முடிவு அப்படிங்கிறத அல்லாஹ் நம்மளுக்கு சொல்றாங்க. 4:78 சொல்றாங்க, நீங்கள் எங்கிருந்த போதிலும் மரணம் உங்களை பிடித்தே தீரும். நீங்கள் கடினமான தடைகள் கொண்ட கோட்டைகளில் வசித்தாலும் சரியே அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம எங்க இருந்தாலும் சரி, சிலர்லாம் நம்ம பாக்குறோம், இங்க இருந்து அப்பதான் வெளிநாட்டு கிளம்பி போறாங்க, அங்க போய் 2 நாள் தான் ஆச்சு அப்படிங்கிறாங்க, அங்கேயே மௌத்தாயிடுறாங்க. அதே மாதிரி வருஷ கணக்குல அங்க இருக்காங்க, கிளம்பி இங்க வராங்க, மௌத்தாயிடுறாங்க. சாப்பிட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க அப்படிங்கிறாங்க, டக்குன்னு மௌத்தாயிடுறாங்க. இப்போ இந்த மரண நேரம் அப்படிங்கிறது நல்லா நிர்ணயிச்ச டைம்ல நம்ம எந்த கோட்டைக்குள்ள இருந்தாலும் சரி, நம்மளை தீரும் அப்படிங்கிறது விதிக்கப்பட்ட ஒண்ணா இருக்கு. இந்த மரணத்தை பார்த்து நம்ம ஏன் அஞ்சுறோம் அப்படின்னா, இந்த மரணம் நம்ம ஒரு முடிவுன்னு நினைக்கிறனாலயா? அல்லாஹ் இந்த மரணத்தை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஒரு முடிவில்ல, இது ஒரு நிரந்தர வாழ்க்கையின் ஒரு தொடக்கம் அப்படின்னு தான் அல்லாஹ் சொல்றாங்க. நம்மளுக்கு சொர்க்கத்துலதான் நிலையான முடிவில்லாத ஒரு வாழ்க்கை அங்கேதான் நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுடைய உடல் மட்டும்தான் அங்க மரணிக்குது. நம்மளுடைய ஆன்மா, ஒரு நம்பிக்கையாளரான ஒருவருடைய ஆன்மா சொர்க்கத்துக்கு போயிரும் அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம மறுக்கிறவங்களா இருக்கிறவங்க தான் மரணத்தை பார்த்து பயப்படுவாங்க. நம்பிக்கையாளர்களுக்கு தெரியும் அது ஒரு நிரந்தர வாழ்க்கையின் ஆரம்பம் அப்படிங்கிறது தெரியும். 2:94 அல்லாஹ் கேக்குறாங்க, கூறுவீராக, மற்ற மக்கள் அனைவரையும் தவிர்த்து விட்டு மறு உலகின் தங்கும் இடமானது கடவுளிடம் உங்களுக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்குமாயின், பின்னர் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் நீங்கள் மரணத்திற்காக ஏங்க வேண்டும். நீங்க ஏங்குறீங்களா அப்படின்னு அடுத்த வசனத்துல அல்லாஹ் கேக்குறாங்க. நம்ம தயாரா நம்ம இருந்தாதான், நம்மளுடைய ஆன்மா தயாரா இருந்தாதான் நம்ம போகணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? அப்ப நம்மளுக்கு அந்த நினைப்பு வருதா? வரல அப்படின்னா இன்னும் நம்மளை நம்ம தயார்படுத்திக்கிறாம இருக்கோம் அப்படின்னு தானே அர்த்தம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம தயாரா இருக்கோமா? நம்ம ஊருக்கு போறோம்னா ஒரு பெட்டியில எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம கிளம்புறோம். இது மாதிரி அல்லாஹ் கிட்ட போறதுக்கு நம்ம தயாரா இருக்கோமா? அதுக்கு நன்னெறி அப்படிங்கிற ஒன்ன ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்திலும் நம்மளுடைய செயல்கள் மூலமா நம்ம எடுத்து சேர்த்து வச்சுக்கிட்டே போறோமா அப்படிங்கிற கணக்கை நம்ம சரி பார்த்துக்கணும். எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல ஒரு 2 ஆண் குழந்தைகள், அதாவது ஒருத்தருக்கு 25 வயசு, ஒருத்தருக்கு 20 வயசு. அவங்களுடைய குழந்தைகள் இறந்துட்டாங்க. அவங்க அந்த அக்கா கிட்ட பேச முடியல. அவங்க ரொம்ப மனசு கஷ்டத்துல இருந்தாங்க. நான் அவங்க சிஸ்டர் கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். என்னாச்சு என்னன்னு கேட்டுட்டு இருந்தேன். அப்ப அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி உணவு குழாயில அடைப்பு இருந்ததுனால 2 பேருக்குமே சேம் அதே பிரச்சனை. நிறைய நிறைய செலவு பண்ணி இந்த மாதிரி அவங்களால அதை காப்பாற்ற முடியல, மவுத் ஆயிட்டாப்ல அப்படிங்கிறத சொன்னாங்க. அவங்கள்ட்ட பேச முடியுமா என்னன்னு கேட்டதுக்கு, இல்ல, போன் எடுத்தாலே சலாமே சொல்ல மாட்டேங்கிறா, வணக்கம் சொல்லு அப்படிங்கிறா. நல்லா என் ஒரு புள்ளைய கூட என்கிட்ட கொடுக்கல, அதனால எனக்கு
அல்லாஹ் மேல அந்த ஒரு இதே போயிடுச்சு எனக்கு. எனக்கு பக்தி, பயம் எதுவுமே அல்லாஹ் மேல எனக்கு இல்ல. அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வ அவ நிந்திக்கிறா அப்படின்னு சொல்லி சிஸ்டர் வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நம்மளுக்கு இந்த இந்த உண்மையான நம்ம இங்க வந்திருக்கிற இந்த வாழ்க்கையுடைய அர்த்தம் என்னன்னு புரியல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி தராங்க. குர்ஆன் படிச்சா தானே அது நம்மளுக்கு புரியும் இல்லையா? நான் இந்த வசனத்த தான் அவங்க கிட்ட சொன்னேன். ஒரு மாபெரும் வெற்றி. ஒவ்வொரு நாளும் மரணத்தை சுவைக்கின்றனர். பின்னர் உயிர் தெழுப்பப்படுகின்ற நாளில் உங்களுடைய பிரதிபலனை நீங்கள் பெறுகின்றீர்கள். நூலிலேயேனும் நரகத்தை விட்டு தப்பித்து சொர்க்கத்தை அடைகின்ற எவரும் ஒரு மாபெரும் வெற்றியை அடைந்து விட்டார். இந்த உலகின் வாழ்வானது ஒரு மாயை என்பதை விட அதிகமாக எதுவும் இல்லை. புரிஞ்சுக்கிற சொல்லுங்க. அல்லாஹ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு குறுகிய வாழ்க்கையை கொடுத்து 40 வயசுக்கு முன்னாடி மரணிக்கிறவங்க சொர்க்கம் போவாங்கன்னு ரஷாத்தும் நம்மளுக்கு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலையை அவங்க வயிற்றில் பிறந்த குழந்தைகள் அதான் சந்தோஷப்படுறோம். வீடு வாங்கினா சந்தோஷப்படுறோம். என் புள்ள சொர்க்கத்துக்கு போயிருச்சுங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். அதை நம்ம இங்கேயே தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறத அவங்களுக்கு நீங்க எடுத்து சொல்லுங்க அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். அதாவது நம்மளுக்கு நெருக்கமானவர்கள் இறந்து போகும்போது நம்மளுக்கு அந்த பிரிவு துயரம் இவ்வளவு நாள் நம்ம அவங்களோட நம்ம அந்யோன்யமா இருந்திருப்போம். நம்மளுக்கு எல்லாமே நம்ம அவங்களுக்கு எல்லாமே நம்ம செஞ்சிருப்போம். அதனால நம்மளுக்கு கஷ்டங்கள் இருக்கதான் செய்யும். ஒரு மனிதனா நம்ம வந்து அது கவலைப்படதான் செய்வோம். ஆனா அல்லாஹ்வை நிந்திக்கிறது, அந்த மறுமை வாழ்க்கையை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறாம இருக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ப மறுக்கிறவங்களுடைய நிலையா இருக்கு. அல்லாஹ் நம்பிக்கையாளர்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க நன்னெறியான வாழ்வு நடத்துனீங்க அப்படின்னா நீங்க மரணத்துக்கு ஆசைப்படுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. ஸோ கடவுள் தான் யார எப்போ எந்த இடத்துல மரணிக்க வைக்கணும் அப்படிங்கிறத அவர் தான் தீர்மானிக்கிறாரு. அந்த ஞானமும் அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. ஸோ நம்மளுக்கு படைச்சு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பையும் வாழ்க்கையும் கொடுத்த அல்லாவுக்கு தெரியாதா? யார எப்ப எடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் தெரியாதா? எங்க அத்தா வந்து மவுத்தானப்ப வந்து டாக்டர் கிட்ட பேசிட்டு இருந்தோம். ஒரு 1 வீக் கழிச்சு ஏன் இந்த மாதிரி நீங்க டெஸ்ட்லாம் எடுக்கல அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தப்ப டாக்டர் சொன்னாங்க, 2 விஷயம் அவருடைய லைஃப்ல வந்து ரொம்ப இதா இருந்தது. ஒண்ணு வந்து அவருக்கு வந்து உப்பு ரொம்ப ஜாஸ்தி ஹெவி ஆயிடுச்சு. நீங்க ஆஸ்பத்திரியில கொண்டு வந்து சேர்த்திருந்தாலும் சரி, நீங்க அவர் வீட்லயே வச்சிருந்தாலும் சரி, அவர் மரணிச்சுதான் போயிருப்பாரு. ஏன்னா அந்த அளவுக்கு ஹைல இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் 2வது விஷயத்தையும் சொன்னாரு. அவருடைய மூளை நரம்புகள் வந்து அவ்வளவு டிப்ரெஸ் ஆயிட்டு இருக்கு. அது எப்ப வெடிக்கக்கூடிய நிலையில அது அது இருந்தது. அப்படி ஒண்ணு நடந்திருந்தது அப்படின்னா அவங்க வந்து தான் யாருங்கிறதே மறந்திருப்பாங்க. அந்த அந்த நரம்பு வெடிச்சிருந்தது அப்படின்னா அவர் யாருன்னே அவருக்கு தெரியாது. அவர் உங்க கண்ட்ரோல்லயே இருக்க மாட்டாரு. இப்ப தான் யாருன்னு தெரியலன்னா அவங்க எங்கேயாவது போவாங்க, எங்கேயாவது உட்கார்ந்துருப்பாங்க, திரும்ப வீட்டுக்கு வர தெரியாது, என்ன செய்யறோங்கிறது தெரியாது. அப்பதான் நாங்க வந்து நான் அம்மா அப்புறம் அப்புறம் எல்லாரும் பேசிட்டு இருந்தோம். அல்லாஹ் வந்து நம்மளை எந்த மாதிரி ஒரு நிலையில இருந்து காப்பாத்திருக்காரு. அவரை வந்து ஒரு சின்ன கிராமத்துல வச்சிருந்தாலும் நல்ல ஒரு செல்வாக்கோட நல்லா பழகக்கூடிய எல்லாத்துக்கும் உதவி செய்யக்கூடிய எல்லாரும் அவர்னா தெரியிற மாதிரி எப்படியெல்லாம் அல்லாஹ் வச்சிருந்தாரு. இந்த மாதிரி ஒண்ணு நடந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? அப்ப அந்த நிலைக்கு முன்னாடியே அல்லாஹ் எடுக்கிறாரு அப்படின்னா அது அது எவ்வளவு பெரிய ஒரு நன்மையான விஷயம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும். பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே நம்மளுக்கு தெரியாததுனாலதான் நம்ம அந்த மாதிரி வந்து நினைச்சுக்கிறோம் அப்படின்னு தான் வந்து எனக்கு தோணும். ஸோ அந்த மாதிரி மரணம் வர்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு மரணம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம அதுக்காக தயார்படுத்திக்கிறணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒண்ணா இருக்கு. நம்ம இந்த உலக வாழ்க்கைக்கு வந்திருக்கதே வந்து அதுக்காக தான் வந்திருக்கோம். முடிவுங்கிறது எதை ஒண்ணு வச்சு வேணாலும் எப்படி வேணாலும் நம்மளுக்கு வந்து அது வந்து முடிஞ்சு போயிடும். ஸோ அந்த வாழ்க்கைக்கு நம்மளை தயார்படுத்திக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிறது தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம சரி பார்த்துக்கிட்டே போகணும். நம்மளுடைய ஆணவம் வந்து எந்த லெவல்ல இருக்கு, எந்த ஒரு விஷயம் செய்யும் பொழுதும் நம்மளுடைய ஆணவம் வந்து எப்படி வந்து ரைஸ் ஆகுது, நம்மளுக்கு சோதனைகள் வரும் பொழுது நம்ம எப்படி வந்து உறுதியா அதை வந்து கடந்து போறோம்.
பிரச்சனைகள் வரும் பொழுது நம்ம வந்து அல்லாஹ் புறத்துல நம்ம ரொம்ப நம்பிக்கையோட இருக்கோமா, தொழுகைகளை நம்ம சரியான நேரத்துல முறையா நம்ம கடைபிடிக்கிறோமா, நம்ம பேரண்ட்ஸை வந்து நம்ம ஹானர் பண்றோமா, தர்மத்தை பத்தி அல்லாஹ் சொல்றாங்க. நம்மளுக்கு ஒண்ணு கிடைச்சோம்னா உடனே தர்மம் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உளமார்ந்த உறுதிப்பாட்டோட அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தை வரும். அது அது வந்து என்னை ரொம்ப ஈர்க்கக்கூடிய வார்த்தையா இருக்கும். ஒரு வளமான மண் மேல அப்படியே உறுதியா இருக்கிற ஒரு தோட்டம் மாதிரி அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அதுக்கு வந்து கனமழை கிட்டினாலும் சரி, ஒரு சின்ன சாரல் கிடைச்சாலும் போதும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி வந்து நம்ம வந்து நம்மளுக்கு பிற்காலத்துல நம்ம சேர்த்து வைக்கிறோம், மறுமைக்காக நம்ம வந்து சேர்த்து வைக்கிறோம் நம்ம அக்கௌண்ட்ல. அப்படிங்கிற புரிதலோட நம்ம அதை வந்து உடனே நாளைக்கு கொடுப்போம், நாளை கழிச்சு கொடுப்போம், இது வந்தா கொடுப்போம், அது வந்தா கொடுப்போம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமா, நம்ம கையில இருந்தா நம்ம உடனே கொடுத்துடுறோமா? ஏன்னா அல்லாஹ் சொல்றாங்க, இந்த பூமி அளவுக்கு இதை விட நீ தங்கத்தையும் எல்லாத்தையும் கொண்டுகிட்டு வந்து 2 மடங்கு கொடுத்தாலும் சரி, பணத்தையும் கொடுத்தாலும் சரி, நான் இங்க வாங்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. நம்ம சேர்த்து வைக்கிறது எல்லாமே நம்மளுக்கு விலங்கா இடப்படும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றாங்க. சோ அப்போ நம்மளுக்கு பன்மடங்கா திருப்பி தரக்கூடிய ஒண்ணா அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிற ஒண்ண நம்மளுடைய ஆன்மாவுக்காக, நம்மளுடைய மீட்சிக்காக நம்ம கொடுக்குறோமா அப்படிங்கறத நம்ம வந்து சரிபார்க்க வேண்டிய ஒண்ணா இருக்கு. கடவுளை அதிகமா நம்ம நினைவு கூர்ந்துட்டு அவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கோமா அப்படிங்கிறத நம்ம சரி பார்க்கணும். அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்பு எப்பேற்பட்ட ஒரு ஒரு வாய்ப்பு. நம்ம என்ன நிலைக்கு ஆளாயிருப்போம். நம்ம வந்து அவ்வளவு பெரிய ஒரு கலகம் பண்ணியிருக்கோம். ரஷாத் சொல்றாங்க, கடின மனம் கொண்ட கலகக்காரர்கள். கடவுள் முன்னாடி நின்று அவருடைய சாம்ராஜ்யத்துல இருந்தப்பவே நம்ம வந்து அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டு வந்தவங்க. நான் போய் வாழ்ந்து பார்த்து நான் யோசிச்சு அப்புறம் நான் முடிவெடுத்துக்கிறேன். அந்த வாழ்க்கை இப்படியெல்லாம் கஷ்டமா இருக்கும், பரவாயில்ல, நான் வந்து அதெல்லாம் தாங்கிக்கிருவேன். நான் கஷ்டப்பட்டு நான் எப்படின்னு நான் அது யாரு வந்து அதை வந்து செய்யறா, யார் கடவுள் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த கலகக்காரர்கள் நம்ம எல்லாருமே. இந்த இந்த ஒரு வாய்ப்பு மட்டும் நம்மளுக்கு கிடைக்கலன்னா நம்மளுடைய நிலை என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நினைச்சு நம்ம அல்லாஹ் கிட்ட வந்து நம்ம பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கோமா அப்படிங்கிற ஒரு ஒரு நிலைய வந்து நம்ம வந்து சரி பார்த்துக்கிறணும் அப்படிங்கறத அல்லாஹ் நம்மளுக்கு வந்து சொல்லித்தரான். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு மரணம் அல்லது 2 மரணம் எது வேணும் நம்மளுக்கு அப்படிங்கறத நம்ம முன்வைக்கப்படுது. நம்ம மறுக்கிறவங்களுக்கு 2 மரணம் சொல்றாங்க. நம்பிக்கையாளர்களுக்கு மேல மரணிச்ச அந்த ஒரு மரணம். அடுத்து 2வது நிரந்தரமான அந்த வாழ்வை நோக்கி போறதுக்கான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் தேவையோ, எந்த மாதிரியான சான்றுகள் நம்மளுக்கு தேவையோ, அத்தாட்சிகளா இருக்கட்டும், அற்புதங்களா இருக்கட்டும், நினைவூட்டல்களா இருக்கட்டும், எல்லாத்தையுமே அல்லாஹ் வந்து நம்மளுக்கு விடாம நம்மளுக்கு வழங்கிக்கிட்டே இருக்காங்க. 16:30 சொல்றாங்க, நல்லவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்க இரட்சகருடைய வெளிப்பாடுகள் நினைவூட்டப்படும் பொழுது நல்லது அப்படின்னு சொல்லி அது பக்கம் தன்னுடைய கவனத்தை திருப்பி அவங்க வந்து நேரிய வாழ்வு நடத்தி மறுமையில அந்த ஆனந்தமயமான வாழ்வை நோக்கி போகணும்னு ஆசைப்பட்டுதான் அவங்களுடைய செயல்கள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. நம்ம அதை தவற விட்டுட்டோம் அப்படின்னா அங்கே போய் நின்றுட்டு என்னுடைய நிரந்தர வாழ்வுக்காக நான் வந்து தயார்படுத்திருக்கணுமே அப்படின்னு சொன்னா அது எதுவுமே அங்க நடக்காது அப்படின்னு தான் எல்லாம் சொல்றாங்க. ஏன்னா அதுதான் முடிஞ்சு போயிடுதுல நம்ம வாழ்க்கை. அது நம்மளுடைய மரணம் தவிர்க்க முடியாது. தாமதமா இருந்தாலும் சரி, விரைந்து வந்தாலும் சரி, கண்டிப்பா ஒரு நாள் நம்ம கிட்ட இந்த மரணமானது வந்தே தீரும் அப்படிங்கிறத சொல்றாங்க. நம்மளால ஏன் எப்பவுமே அதை நினைச்சுக்கிட்டு இருக்க முடியலன்னா நம்மளுடைய மனசானது நம்மளுடைய ஆன்மாவானது இந்த உலக இன்பங்களின் பால் அது வந்து அது சிக்கிட்டு இருக்கு. அதுக்குதான் அல்லாஹ் வந்து 102 சொல்றாங்க, நம்பிக்கை கொண்டோரே நீங்க கடவுளை கருத்துல கொள்ளுங்க. கடவுளை கருத்துல கொண்டீங்கன்னா தான் நீங்க சரணடைஞ்சவங்களும் ஆவீங்க
அப்படிங்கறத அல்லாஹ் நம்மளுக்கு திருப்பி 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 நம்மளுக்கு வந்து ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம அந்த பயான்கள்லாம் கேட்கறது எல்லாமே நம்மளுக்கு வந்து திரும்ப திரும்ப நினைவூட்டல்கள். எதுக்குன்னா நம்ம இந்த உலக வாழ்க்கையின்பால் நம்ம மூழ்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் வந்து நம்ம மேல எவ்வளவு கருணையோட இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு வந்து நினைவூட்டிக்கிட்டே இருக்காரு. நம்மளுக்கு அந்த மரண தருவாய் வந்து நம்ம மரணிக்க போற சமயத்துல நம்ம பிள்ளைகளோ, நம்மளுடைய குடும்பமோ, நம்ம சேர்த்து வச்ச செல்வங்களோ எதுவுமே நம்மளுக்கு வந்து உதவாது. நம்ம இப்ப மரணிக்கிறோம் அப்படின்னா, நம்ம வச்சிருக்கிற அத்தனை பொருட்களும் இங்கே தான் இருக்கும். நம்ம ஆன்மா மட்டும்தான் மேல போகும். அந்த ஆன்மாவுக்காக நம்ம எதை முற்படுத்தி வச்சிருக்கிறோமோ, அது மட்டும்தான் நமக்கானது அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்றான். இங்க இருந்து மேல போறதுக்கு முன்னாடியே அல்லாவும் அவருடைய மலக்குகளும் நம்ம சுற்றுமுற்றும் நீங்க நோக்கி பாப்பீங்க. உங்க முன்னாடி அல்லாஹ்வுடைய இதா இருக்கும். அவர்தான் உங்களுக்கு நெருக்கமானவரா இருப்பாரு. உங்களுடைய பதிவேடுகள் வழங்கப்படும். உங்களுடைய ஆன்மா எங்கே போகணுங்கிறது அங்கேயே வந்து தீர்மானிக்கப்பட்டு விடும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்போ நம்ம எதை முன்னுரிமையா எடுத்து இந்த குறுகிய வாழ்க்கைய நம்ம போறோம். ஒவ்வொரு நாளுமே நம்மளுக்கு வந்து மரணம் வந்துகிட்டே இருக்கு, நடந்துகிட்டே இருக்கு. அதை பத்தின சிந்தனையில நம்ம இருக்கோமா? கடைசி நேரத்துல வந்து நம்ம அல்லான்னு இருக்கிறனால, நீங்க மன்னிப்பு கேட்கறனால நீங்க காப்பாற்றப்பட மாட்டீங்க அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றாங்க. சோ நம்மளுடைய ஆன்மா பின்னோக்குறதுக்கு நம்ம எது செஞ்சாலும் நமக்கு நாமே பின்னாடி தோண்டிக்கிற ஒரு நமக்கான ஒரு குழியாதான் இருக்கும் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இதுல இருக்கிற நம்மள பெரும்பாலான பேரு வந்து 40 வயதை தாண்டிட்டோம். நம்மளுடைய அந்த கிரேசியஸ் பீரியடையும் நம்ம தாண்டி போய்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் வந்து இந்த குரானை உண்மையில உங்களுக்கு இது ஒரு நினைவூட்டல் அப்படின்னு சொல்றாங்க. கவனத்தில் எடுத்துக்கொள்ள விரும்புவோருக்கு, அத கவனத்துல எடுத்துக்கிட்டவங்க தன்னைய மீட்டுக்கிருவாங்க, அவங்க வெற்றி அடைவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அலட்சியப்படுத்துறவங்க தோல்வி அடைஞ்சிருவாங்க அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சொல்றாங்க. நிரந்தரமா அல்லாஹ் தரக்கூடிய அந்த சொர்க்கத்துல இங்க என்னெல்லாம் இருக்கோ அதை விட பல மடங்கு தூய்மையான, சிறப்பான, சொல்லவே முடியாத, விவரிக்கவே முடியாத அளவுக்கு அழகு நிறைந்தது அப்படின்னு சொல்லி அந்த சொர்க்கத்தை பத்தி அல்லாஹ் சொல்றாரு. முத்துக்கள் போன்ற பணியாளர்கள் இருப்பாங்க. எதை குடிச்சாலும் ஒருபோதும் அது சலிக்காதுன்னு சொல்றாங்க. அங்கே உங்களுக்கு மாளிகைகள் இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம எல்லாத்தையுமே அங்கே விரும்பக்கூடியவங்களா அந்த நிரந்தர வாழ்க்கையை நோக்கி நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்ம தயார்படுத்தி கொள்ளக்கூடியவங்களா, அல்லாஹ்வுடைய கவனத்தில் கொண்டு செயல்படுத்தக்கூடியவங்களா, இப்ராஹிம் நபி மாதிரி நம்மளுடைய வாழ்வு, நம்மளுடைய தொழுகை அனுஷ்டானங்கள், நம்ம வழிபாட்டு முறைகள், நம்மளுடைய மரணம் எல்லாத்தையுமே பிரபஞ்சத்தின் இரட்சகரான அல்லாஹ்வுக்கு மட்டுமே அர்ப்பணிச்சு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய மக்களாக, ஒரு மரணத்தை மட்டுமே சந்திக்கக்கூடியவர்களாக, சரணடைந்தவர்களாக நம்மள அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ், ஸலாமுன் அலைக்கும்.